ஜாதியின் அடிப்படையில, மதத்தின் அடிப்படையில, பொருளாதாரத்தின் அடிப்படையில ஓட்டு கிடையாதுன்னு சொன்னாங்க. போராடி பெற்ற உரிமை இது. போராடி பெற்ற வாக்குரிமையை இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் அனுபவித்து வந்த எங்கள் அடிப்படை உரிமையை நீ யார தேர்தல் ஆணையத்தின் மூலமா திருடுறதுக்கு திருட்டு நாய்களா? சரி, அவன் தான் அப்படி அந்த ஃபார்ம் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. அந்த ஃபார்ம் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. நான் சவால் விட்டு சொல்றேன், எந்த அரசியல்வாதியாவது, எந்த அரசு அதிகாரியாவது யாருடைய துணையும் இல்லாம அந்த ஃபார்ம் நிரப்ப முடியுமா? நாங்க டிஜிட்டல் இந்தியா உலகத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி நாடா மாறிட்டு இருக்கிறோம். நாங்க ஜப்பானுக்கு சவால் விடுறோம், உள்நாட்டு உற்பத்தியில மேம்பட்டோம் அப்படிலாம் சொல்லக்கூடிய இந்திய நாட்டு தேர்தல் ஆணையமே அறிவில்லை உனக்கு? ஒரு ஆப், ஒரு மொபைல் ஆப், ஒரு செயல், என் ஓட்டு இருக்கு நீ பிரிண்ட் பண்ணிட்ட, நான் உயிரோடு இருக்கிறேன், என் கையில ஓட்டர் ஐடென்டி கார்டு இருக்கு, இந்த பக்கம் ஆதார் கார்டு இருக்கு, பிறகு எதுக்கு அந்த ஃபார்ம்? அந்த படிவம் எதற்கு? அந்த படிவத்தை யாராவது பிள்ளைகளாம நிரப்ப முடியுமா? இவங்க தான் இப்படின்னா. அது வெளியூர் கரகாட்ட கோஷ்டி பாஜக, இந்த உள்ளூர்ல ஒரு கரகாட்ட கோஷ்டி இருக்கு, திருட்டு திமுக. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுக்கிறேன். உதவாத நிதி, உதவாக்கர நீதி, உருப்படாத நிதினு ஒருத்தர் இருக்கிறான். அவன் 2 நாளைக்கு முன்னாடி மீட்டிங்ல பேசிக்கிறான். புதுசா தமிழ்நாட்டில் கட்சி தொடங்கிருக்காங்க. அந்த கட்சிக்கும் வரலாறு இல்ல, அந்த தலைவருக்கும் வரலாறு. எங்க தலைவரை பார்த்து வைக்கிறேன், ஓ வரலாறு நாங்க எடுத்து சொல்லட்டுமா? நீதி கட்சியுடைய வரலாற்றை திருடி வச்சு திமுக வரலாறு. பெரியார் வந்து ஊர் ஊரா போய் சமூக நீதிக்காக போராடுற வைக்கம் வீர பெரியாருடைய வரலாற்றை வரலாறு திருடி வச்சுக்கிறேன். பேரறிஞர் அண்ணாவுடைய வரலாறு வரலாறு திருடி வச்சுக்கிறேன். சங்கரலிங்கனார் அங்க உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்து தமிழ்நாட்டுக்காக பேருக்கு சொல்றதுக்காக உயிரிட்டார், அந்த தியாக வரலாறு வரலாறு சொல்லிட்டு வச்சிருக்கேன். வரலாறு என்னது? திருட்டு வரலாறு, ஊழல் வரலாறு, அரசு அதிகார துஷ்பிரயோக வரலாறு. நீங்க எல்லாம் நீங்க இங்க என்ன சொல்றா? எஸ்ஐஆர் வேண்டாம். இன்னைக்கு முரசொலியில காலையில முதல் பக்கத்துல பீகார்ல 3 லட்சம் வாக்குகள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லி எழுதுற இதே திமுக வீடு வீடா வாக்கு அந்த நம்முடைய விண்ணப்ப படிவங்களை வழங்குறது திமுக. இப்ப எனக்கு ஒரு கேள்வி, நான் ஊடகத்தில் பகிரங்கமா கேட்கிறேன். என் மீது வழக்கு கூட போட்டாலும் பரவாயில்ல, எங்கள்கிட்ட வலுவான வழக்கறிஞர் அணி இருக்கு. திமுக கிளை செயலாளருக்கும் இந்த படிவத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதற்கு பதில் சொல்லி ஆகணும். மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் அவர்கள்ட்ட நான் நேருக்கு நேர் சவால் விடுறேன். என்னுடைய சகோதர சகோதரன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு நான் இப்ப வர்றேன். நீங்க உண்மையிலே ஐஏஎஸ் படிச்சவரா இருந்தா, உங்க படிப்பின் மீது உங்களுக்கு மதிப்பு இருந்தா, உங்கள் பதவியின் மீது உங்களுக்கு அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தா, நீங்க தானே மாவட்ட தேர்தல் அலுவலர். நான் மாவட்ட ஆட்சியரை பத்தி கேள்வி கேட்கிறேன். திமுக கிளை செயலாளருக்கும் இந்த வாக்காளர் தீவிர அந்த திருத்தத்துக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப திமுக கிளை செயலாளர் இந்த விஓவா? அப்ப திமுக ஒன்றிய செயலாளர் இந்த பிடிஓவா? அது திமுக நகரம் பேரூர் மாநகராட்சி செயலாளர் ஆணையாளர்களா? அப்ப திமுக மாவட்ட செயலாளர் கலெக்டரா? இப்ப கேட்க தோணுமா தோணாதா? எதுக்காக திமுக இந்த ஃபார்ம் கையில் எடுக்கிறான்? இந்த ஃபார்ம் வேண்டாம், அது கோபமா இருக்கு, அதை எதுக்குறோம். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, வாக்கு திருத்தி இருக்குது. ஆனா அதே நேரத்தில் இதை செய்யறதுக்கு திமுக என்ன வேலை? அப்ப நான் இப்படி மாற்றி கேட்கட்டுமா? அப்ப விஓ எல்லாம் கிளை செயலாளர் மாறிட்டீங்களா? பிடிஓ எல்லாம் ஒன்றிய செயலாளர் மாறிட்டீங்களா? அப்ப கமிஷனர் எல்லாம் நகர செயலாளர் மாறிட்டீங்களா? ஐயா கலெக்டர் நீங்க மாவட்ட செயலாளர் மாறிட்டீங்களா? வடக்க தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தில் எங்க அக்கா கீதாஜீவன் 3 தொகுதிக்கு வடக்கு மாவட்ட செயலாளர் திமுகவில். தெற்க எங்க அண்ணாச்சி தெற்கு மாவட்டத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் இளம் பகவத் என்பவர் தூத்துக்குடி ஒருங்கிணைந்த திமுக மாவட்ட செயலாளர். இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. அப்போ இல்லைன்னு சொல்ல இப்ப எங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்க ஊர்ல உங்க தெருவுல திமுக கார அந்த படிவத்தை கையில வச்சிருந்தா வீடியோ எடுத்து அனுப்புங்க. கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா தூத்துக்குடி கலெக்டர் கம்ப்ளைண்ட் வாட்ஸ்அப் நம்பர் வரும், அதுல வீடியோவை அனுப்புங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நம்மள இப்ப வேடிக்கை பார்க்க வந்துருக்கும் நினைச்சீங்களா? 2/2/2024 எங்க தலைவர் கட்சி ஆரம்பிக்கும் போது சொல்லிக்கிறாரு, நாங்கள் பொழுதுபோக்குக்காக கட்சி ஆரம்பிக்கவில்லை, பணம் சம்பாதிக்காக கட்சி ஆரம்பிக்கவில்லை. பாரு, எந்த எம்எல்ஏ வீட்டு பிள்ளை நிற்கும், எந்த எம்பி வீட்டு பிள்ளை நிற்கும், எந்த கவுன்சிலர் வீட்டு பிள்ளை நிற்கும், அத்தனை ஒரு புதியவர்கள், படிப்பவர்கள், இளைஞர்கள் இந்த தண்டலிச்சியான கூட்டத்தை கட்டுப்படுத்த திராணியற்ற இந்த பாஜகவும் திமுகவும் கள்ள தொடர்பு வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பேர்ல நம்மளுடைய வாக்குரிமை திருட நினைச்சாங்கன்னா நம்ம பார்த்து சும்மா இருக்க மாட்டோம். எங்க தலைவர் ஊன்னு சொன்னா நாங்க வாக்காளருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அந்த விண்ணப்ப படிவத்தை நிரப்புறதுக்கு வாக்காளருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இது எப்படி எழுதுறதுன்னு சொல்லுவோம். ஆனா திமுக காரன் இனிமேல் இந்த ஃபார்மை தூக்கிட்டு அலைஞ்சான்னு சொன்னா நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இதற்கு பொறுப்பேற்கக்கூடிய இந்த இளம் பகவத்தை நான் மீண்டும் கேட்கிறேன், உங்களை நம்பி எப்படி நாங்க தேர்தலை சந்திக்கிறது? நீங்க எல்லாம் மாவட்ட தேர்தல் நடத்தும் அளவில் டிஸ்ட்ரிக்ட் ரிட்டர்னிங் ஆபீசர் நீங்க தானே, உங்களை நம்பி நாங்க எப்படி தேர்தலில் போட்டிடுறது?
இந்த 6 சட்டமன்ற தொகுதியில நாங்க எப்படி தமிழக வெற்றிக்கெல்லாம் போட்டியிடுறது? நீங்க தான் திமுகவுடைய மாவட்ட செயலர் மாறிட்டீங்களே. உங்களுக்கு நெஞ்சம் இருந்தா உங்க ஐஏஎஸ் சட்டமன்ற சத்தியம் பண்ணி சொல்லுங்க, இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து ஒரு திமுக இந்த 6 சட்டமன்ற தொகுதியில இந்த ஃபார்மை தொட மாட்டான்னு சொல்லுங்க. தொட்டா நீங்க மாவட்ட செயலாளர், நீங்க திமுக மாவட்ட செயலாளர் சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கு எச்சரிக்கையை விடுத்து பாஜக இந்த திருட்டுச்சோலை எல்லாம் வடநாட்டோட வச்சுக்கணும், தமிழ்நாட்டில் படிச்சவங்க இருக்கிறோம் இங்கெல்லாம் வைக்கக்கூடாது, அதே நேரத்தில் பாஜக எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு அந்த திமுக கள்ளத்தொடர்பு வச்சுக்கிற திமுக சேர்த்து வச்சுக்கிறோம். உங்களுக்கு இதோட ஆட்சி முடியுது. 1967 அண்ணா தலைமையில முதல்ல திமுக ஆட்சியில இருந்தது. 2026 ஸ்டாலினோட திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் முடிஞ்சிருக்கிற வரலாறு நாங்க எழுத வந்திருக்கோம். எங்க தலைவர் இருக்கிறாரு, தலைவருக்கு பின்னால தண்டனம் பெற்ற இந்த கூட்டம் இருக்குது. நாங்கள் ஓய மாட்டோம், உறங்க மாட்டோம். 2026 எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை மாபெரும் வெற்றி செய்து எங்கள் அண்ணனை முதலமைச்சர் நாட்கள் அமர வைப்போம். அந்த பிஎல்ஓ அண்ணன் தகவல் சொல்லிக்கிறாரு. பிஎல்ஓ யாருங்கிறத நம்ம கடமை இருக்கு. நம்ம வெள்ள சட்டை போடலையோ கழுத்துல துண்டு போடல மட்டும் அரசியல்வாதியா கிடையாது. நம்மளாம் நம்பித்தான் நம்ம அண்ணன் அரசியல் வந்திருக்கிறாரு. பிஎல்ஓ யாரு, அவங்க உண்மையிலே நம்ம வீட்டுக்கு வர்றாங்களா, ஃபார்ம் அவங்க எல்லாம் இருக்குதா, நீங்க அந்த வீடியோ எடுங்க, புகைப்படம் எடுங்க. அவங்க தவறுன்னு சொன்னா நம்ம திமுக மாவட்ட செயலாளர் இளம்பகத்துக்கு நம்ம அதை அனுப்பிடுவோம். எனவே நாங்கள் 2026 மகத்தான வெற்றி